அல்லாஹ் மாலிக். என் அன்பு பிள்ளையே, உன் வழித்துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன். உனக்கு அறிமுகம் இல்லாதவர்கள் பார்வையிலே நீ சாதாரணமான மனிதன். பொறாமைக்காரரின் பார்வையிலே நீ அகந்தையாளன். உன்னை புரிந்து கொண்டோரின் பார்வையிலே நீ அற்புதமானவன். உன்னை நேசிப்போரின் பார்வையிலே நீ தனிச்சிறப்பானவன். காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்களின் பார்வையிலே நீ கெட்டவன். சுய நலவாதிகளின் பார்வையிலே நீ ஒழிக்கப்பட வேண்டியவன். சந்தர்ப்பவாதிகளின் பார்வையிலே நீ ஏமாளி. எதையும் புரிந்து கொள்ளாதவர்கள் பார்வையிலே நீ குழப்பவாதி. கோழைகளின் பார்வையிலே நீ அவசர குடுக்கை. உன்னை பற்றி ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிமையான தனித்துவமான பார்வைகள் உண்டு. ஆதலால் பிறரிடத்திலே உன்னுடைய பிம்பத்தை அழகாக காட்ட சிரமப்படாதே. மற்றவர்கள் உன்னை புரிந்து கொள்ளாவிட்டாலும் நீயாகவே இருக்க பழகிக்கொள். மனிதர்களை திருப்திப்படுத்துதல் என்பது எட்ட முடியாத இலக்கு. இந்த மனிதர்களிடத்திலே எட்ட முடியாததை விட்டுவிடு. அடைய வேண்டியதை விட்டுவிடாதே. எப்பொழுதும் நேர்மையையும் தைரியத்தையும் உன்னுடைய சொத்தாக வைத்துக்கொள். வாழ்வாய். நீ பிறரையும் வாழ வைப்பாய். நீயாக இரு. தங்கம் விலை அதிகம்தான், தகரம் விலை மலிவுதான். ஆனால் தகரத்தை கொண்டு செய்ய வேண்டியதை தங்கத்தை கொண்டு செய்ய முடியாது. அதனால் தகரம் மட்டமாகி போய்விடவில்லை, தங்கமும் உயர்ந்தது இல்லை. எனவே நீயாக இரு. கங்கை நீர் புனிதம்தான், அதனால் கிணற்று நீர் வீண் என்று அர்த்தமில்லை. தாகத்தில் தவிப்பவருக்கு கங்கையாக இருந்தால் என்ன, கிணற்று நீராக இருந்தால் என்ன? நீயாக இரு. காகம் ஒருபொழுதும் மயில் போல் அழகில்லை. ஆனால் படையல் என்னவோ காக்கைத்தான் சாப்பிடுகிறது. நீயாக இரு. நாய்க்கு சிங்கம் போல் வீரமில்லை. ஆனாலும் நன்றி என்னவோ நாய்க்குத்தான் இருக்கிறது. எனவே நீயாக இரு. பட்டை போல் பருத்தி இல்லைதான், ஆனாலும் வெயிலுக்கு சுகம் பருத்திதான். எனவே நீயாக இரு. ஆகாசம் போல பூமி இல்லைதான், ஆனாலும் தாங்குவதற்கும் தங்குவதற்கும் இருப்பது இந்த பூமிதான். எனவே நீயாக இரு. நேற்று போல் இன்றில்லை, இன்று போல் நாளை இல்லை. அதனால் ஒவ்வொன்றும் அற்புதம்தான். எனவே நீயாக இரு. அதில் வெட்கப்பட ஒன்றும் இல்லை. அதில் வருத்தப்பட ஒன்றுமே இல்லை. அதில் நொந்து போக ஒன்றும் இல்லை. அதில் பாவமும் எதுவும் இல்லை. அதில் அசிங்கமும் ஒன்றுமில்லை. உன்னை நீ உரசிப்பார். உன்னை சரி செய்து கொண்டே சரியாகிக் கொண்டே வருவாய். நீயாக இரு. உலகம் ஒரு நாள் உன்னை போல வாழ ஆசைப்படும். நீயாக இரு. உலகம் ஒரு நாள் உன்னை உதாரணமாக கொள்ளும். நீயாக இரு. உலகம் ஒரு நாள் உன்னை பாடமாக ஏற்கும். எனவே நீயாக இரு. உலகம் ஒரு நாள் உன் வழி நடக்கும். எனவே நீயாக இரு. உலகம் உன்னை பார்த்து வியந்து போகும். எனவே
நீயாக இரு. அடுத்தவனுக்காக மாறி உனக்காக உள்ளோரை நீ இழக்காதே. நீயாக இரு. நீயாகவே இரு. இந்த வாழ்க்கையினுடைய விதிகளை புரிந்து கொள். முடிந்ததுதான். நீ எதை செய்தாலும் கடந்த காலத்தை மாற்றவே முடியாது. அதனால் நீயாகவே இரு. ஆனால் கடந்த காலத்திலேயே உன்னுடைய சிந்தனையை வீணடிக்காமல் நிகழ்காலத்திற்கு உன்னை மாற்றிக்கொள். நீ கடந்த காலத்தில் செய்த நல்ல காரியங்களும் தீய விஷயங்களும் இனி உனக்கு தேவையே இல்லை. எனவே நீயாக இரு. இன்று என்ன செய்கிறாய் என்பதில்தான் இருக்கிறது உன்னுடைய மாற்றம். கடந்த கால பெருமையும் சிறுமையும் பயன் தரவே தராது. வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை முயற்சி செய்யும் வரை நீ செல்வது சரியான பாதைதானா என்பதை உறுதி சொல்ல முடியாது. நீ ஒரு விஷயத்தை விரும்பி சென்று பின் அது நமக்கானது இல்லை என்று உணர்ந்தால் அதை விட்டு விலகுவதிலே தவறே இல்லை. எனவே நீயாக இரு. இவ்வளவு தூரம் வந்துவிட்டு இப்பொழுது விட்டால் அடுத்தவர் என்ன நினைப்பாரோ, வயது போய்விட்டதோ என வருந்தவே வேண்டாம். நீ விரும்பும் விஷயத்தை முயற்சி செய்யாமல் விட்டு விலகுவது தான் தவறு. அதுதான் தவறு. தவறான பாதையில் எவ்வளவு தூரம் சென்றாலும் நீ சேருகின்ற நீ கற்பனை செய்த இடம் வரவே வராது. எனவே நீ செல்கிற அந்த பாதை நேரான பாதை. நீ சொல்கிற இந்த என்னுடைய பெயர் நிலையான பெயர். என் பெயரை சொன்ன உனக்கு உன் பெயரை வளர்த்து உலகிலே நிலைத்து நிற்க நான் இருக்கிறேன். அப்பா, உன் வழித்துணை சாயப்பா உனக்காக இருக்கிறேன். அல்லாஹ் மாலிக்.